ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஆண்குறி எழுச்சியை அதிகப்படுத்தக்கூடிய சில பொருட்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப துவண்டு போய் இருக்கிறது, தளர்ச்சியாக இருக்கிறது, நீர் கோர்த்து இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகளே இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு ரப்பர் பொருள் போல் அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான இதுகளுக்கு வரும்பொழுது பார்க்கும்பொழுது இந்த எக்ஸ்டர்னலாக சில அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது நம்ம அதிலிருந்து கொஞ்சம் ரெமெடி ஆகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்டுகள் அதை பற்றி மேலை நாடுகளையும் சரி நம்ம நாடுகளையும் சரி இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி ஒவ்வொரு இதுகளை பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பிராண்டில் வரக்கூடிய ஒரு தைலத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஆண்குறி அந்த எழுச்சியை நம்ம தீர்மானிக்கிற ஃபேக்டர் நம்மளுடைய மேல் ஹார்மோன்ஸ் ஃபேக்டர் தான். சரிங்களா? மேல் ஹார்மோன்ஸ் ஃபேக்டர் தான். இது சில நேரம் குறைவாக இருக்கிறதுனாலையும் சரி, அதே நேரம் சில புரோட்டீன் சப்ளிமெண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனாலையும் சரி போதுமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடோட லெவல் கம்மியாகிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கிறோம். இதை மாற்றி இன்னொரு காரணம் நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டர்னலாக உள்ள ஃபேக்டர் மாதிரி நம்ம ஆண்குறிக்கு போகக்கூடிய சில இரத்த குழாய்களையும் சரி, சில உணர்ச்சி நரம்புகளும் சரி சில நேரம் பாதிக்கப்பட்டு இருக்கும். அதை இந்த மாதிரியான சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விரலில் நீங்கள் ஒரு காயினை நீங்கள் கண்ணை மூடிட்டே நீங்கள் டச் பண்ணி பார்த்து அது ₹1 காயினா, ₹5 காயினா, ₹10 காயினாங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்தளவு ஒரு உணர்ச்சி நரம்புகள் இந்த விரலில் இருக்குது. அதே நீங்கள் ஒரு 10 டைம் இந்த விரலை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அது என்ன அந்த நரம்பு கொஞ்சம் மரமரத்து போயிடுது இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த பெனைல் டிஷ்யூங்கிறது ஆண்குறி ரொம்ப ரொம்ப சாஃப்டான டிஷ்யூஸ்னால் ஆனது. அதற்கு கீழே அதிகப்படியான உணர்ச்சி நரம்புகள் அதிகமாக காணப்படும். இது நம்ம இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனில் போயிட்டு வரும்போது அதிகப்படியான உடல் உறவுகள் இந்த மாதிரி இது பண்ணும் பொழுது பெண்குறியில் உள்ள அமிலத்தன்மையினால் கொஞ்சம் அமிலத்தன்மை அந்த டோர்டோலின் பேசிலேஸ் அதிகமாக இருக்கிறனால பாதிக்கப்படும். அதனால தான் வாரம் இருமுறைங்கிற மாதிரி உடல் உறவு சொன்னது. அதனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அது நிச்சயமாக அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான நம்ம காலகட்டத்தில் இருக்கிறனால அது இதாகும். சரிங்களா? அப்போ அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறியோட உணர்ச்சி நரம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு இதாகிடும். அதே நேரத்தில் அந்த இரத்த குழாயில் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் அல்லது ஸ்கேல் ஃபார்மேஷன், அந்த இரத்த குழாயில் சரியான ஒரு இரத்த ஓட்டம் வேகமாக செல்லாது. இதுக்கான காரணங்களால் கூட அந்த எழுச்சியின்மை பாதிக்கப்பட்டு கூடும். ஏற்கனவே சொன்னது மாதிரி முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டரியும் ஒரு வெயினும் இருக்குது. 3 வகையான தசை இருக்குது. இது ஒரு எலும்பினாலேயோ லிகமெண்ட்னாலேயோ அல்லது வேறு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டினாலே செய்யப்பட்டது அல்ல. முழுக்க இரத்தத்தின் தந்துகினால் செயல்படக்கூடிய ஆர்டரினால் வரக்கூடிய நீட்ஸினால தான் அது அந்த மாதிரி வருது. சரிங்களா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இது பேசிக் நம்ம டெஸ்டோஸ்டெரான் அந்த இதில் நம்ம எக்ஸ்டர்னலாக சில இதில் அப்ளிகேஷன் பண்ணும்போது சில ப்ராடக்ட்டுகள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து வரக்கூடிய இந்த எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய இந்த ஃபேக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி வருது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டாவர் கம்பெனியோட ஒரு முக்கிய ப்ராடக்டான ஸ்ரேக் கோபால் அப்படிங்கிறது ஒரு தைலத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான இது இப்போ ஸ்லைடில் உங்களுக்கு பார்த்துட்டு வந்துட்டுருக்கலாம். இது 50 ml பேக்கிங்கில் வருது. முறையாக ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு நிறைய பேர்கள்ட்ட இந்த மாதிரியான கிளினிக்கல் ட்ரையல் பண்ண இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அது. சரிங்களா? சாதாரணமான நிறுவனம் நம்ம அதை சொல்லிட முடியாது. பெரிய நிறுவனம். எதாக இருந்தாலும் முறையான இதுகளில் இது ஒன்று வருவாங்க. நிறைய அந்த மாதிரியான சில ஃபார்முலேஷன், அவர்களுக்கு தெரிந்த ஃபார்முலேஷன் அந்த மாதிரியான இதுகளை எடுத்து இந்த மாதிரி கொண்டு வர்றதுனால நிச்சயமாக அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரேட்டு இருக்கும். அதிகமாக மற்ற கம்பேர் தான் அதர் ப்ராடக்ட்டுகளை பார்க்கும் பொழுது. அப்போ இதில் பார்க்கும்போது பேஸ் தில தைலம் சொல்லக்கூடிய நல்லெண்ணெயில் தான் அது தயாரிச்சிருக்காங்க. நல்லெண்ணெயில் என்ன அதோடு சேர்த்துருக்காங்க கேட்டிங்கன்னா சதாவரி, அஸ்வகந்தா, ஆமலக்கி, கூஸ்மாண்டம் இப்படியான முக்கிய மூலப்பொருட்களை இதை இது பண்ணி சேர்த்து இந்த ஆயிலை தயாரித்திருக்கிறார்கள். இது 50 ml பேக்கில் வருது. பொதுவாக இது கொஞ்சம் இது மாதிரியான ப்ராடக்ட் கொஞ்சம் ஆயில் எடுக்கக்கூடிய பக்குவம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால இதனுடைய ரேட்டுகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
சரிங்களா? ஆமாம். இந்த தில தைலம் வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளட் சர்க்குலேஷன் இப்போ இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் சரி, வாதத்தை சமநிலைப்படுத்துறதுலையும், அதாவது நரம்புகளை வந்து கூல் பண்ணி அதை நார்மலான ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுலையும் சரி, இது வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது. சரிங்களா? அதனால தான் அந்த காலத்தில் உள்ள வாத நோயாளிகள் இதுகளுக்கெல்லாம் வந்து தில தைலம் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரெமெடிங்கிற மாதிரி அந்த நம்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டு வந்திருக்குது. அதோடு வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேண்டாஸ்டிக் நர்வைன் டானிக்கை வந்து இதில் வந்து அஸ்வகந்தா வந்து இதில் வந்து சேர்ந்துருக்குது. இந்த அஸ்வகந்தா வந்து பார்க்கும்போது நம்ம மருத்துவத்திலையும் சரி, மேலை நாட்டு மருத்துவத்திலையும் சரி, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹெர்பல் நர்வைன் டானிக் என்பதில் ஒரு மாற்று கருத்து வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடியதில் சதாவரி மாதிரி ஒரு முக்கிய பொருள் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதனுடைய எக்ஸ்ட்ராக்டும் இதில் வந்து கலந்துருக்காங்க. சதாவரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து நம்ம இது பண்ணும்பொழுது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்குறிக்கோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு வகையில் ஒரு இதாகிட்டுருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த கூஸ்மாண்டமும் ஆம்லைக்கும் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்களை ரீஜெனரேட் பண்ணி ரெஜுவினேட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு வேளை செல்லு வந்து அந்த ஆண்குறி ஃபினைல் டிசீஸ் வந்து வேறு எதுனாலையும் டேமேஜ்டாக இருந்தால் கூட இந்த 2 பொருட்கள் வந்து அதை வந்து சரி பண்ணக்கூடும். சில இது வந்து கேட்டிங்கன்னா சிலவங்க நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் மேலே அப்ளை பண்ணுற பொருள் வந்து இப்படி தூரம் இது பண்ணி கேட்டிங்கன்னா, காலங்காலமாக நம்ம தோள்கள் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா ரெப்லண்ட் ஆகும், அப்சர்வ் பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஆயில் மூலமாக செயல்படக்கூடிய பொருட்கள் வந்து மேலே வரும்பொழுது வந்து அப்சர்வ் ஆகி அது வந்து பிளட் சர்க்குலேஷனில் வந்து கலக்கப்பட்டு அது வந்து நம்ம வந்து மருந்து பொருளாகவே பார்க்கும். இதனால தான் அந்த காலத்தில் இருந்தே இன்றைக்கி தான் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு மாடர்ன் மெடிசனில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் நம்ம இந்திய மருத்துவத்தில் பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த தைலம் களிம்பு வகைகள் வந்து எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இது எல்லாமே மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ளது. முறையாக வந்து மருந்துகள் வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகி நம்மளுடைய இதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கொண்டது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். அந்த இதில் வரும்பொழுது இந்த தைலம் வந்து இந்த ஆண்குறி எழுச்சி இல்லாயின்மை, இரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது, ப்ரொமோட் த டோனிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றாங்க. நல்லா வந்து ஒரு மேலோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுக்க வைக்கணும். நல்லான்னா நல்லா ப்ராப்பராக ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். நீங்கள் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக போட்டு இது பண்ணி இருக்கிறதையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதே நேரம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அதனால தான் இந்த மாதிரி ஆகியிருக்குதா இல்லையாங்கிறத தகுந்த ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய துணை கொண்டு நீங்கள் இது பண்ண பிறகு அவங்களுடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் பேர்லேயும் நீங்கள் இது வந்து பயன்படுத்துகிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும். சரிங்களா? நம்ம நாட்டில் வந்து நல்லா இருக்குது நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிட முடியாது. காரணம் வந்து கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்கலாம், அல்லது புரோட்டீன் மெக்கானிசம் வந்து கம்மியாக இருக்கலாம், அல்லது டயாப்டிக் வந்து கம்மியாக இருக்கலாம், இரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து வேறு ஏதாவது இருக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முறையாக பயிற்சி பெற்ற 5.5 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்ற இந்திய மருத்துவத்தை சார்ந்த சித்த ஆயுர்வேத மருத்துவரை நீங்கள் வந்து அருகில் உள்ள மருத்துவரை நீங்கள் அணுகி நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனையின் பேரில் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். மற்றபடி இது வந்து இன்றைக்கி வந்து ஓடிசி ப்ராடக்டாகவே ஓவர் தி கவுண்டராகவே நீங்கள் கிடைக்குது. நீங்கள் அதை கூட வந்து தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்டு இதில் வந்து வேறு எதுவும் ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு பொருட்கள் வந்து சேர்க்கப்படவில்லை. அதனால் நீங்கள் அந்த ஓடிசியாக கூட வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் மருத்துவனுங்கிற முறையில் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உரிய தகுதி பெற்ற மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க. நீங்களாக சுய மருத்துவம் செய்து கொள்வது வந்து ஆபத்தானது. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.